இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து குஷி ஆனந்தை மீட் பண்ணாரு, இதுமாரி ஒரு பதவி கொடுக்கலான்னு இருக்காங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தாங்க உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆனால் அவருக்கு பதவியும் கொடுத்துட்டாங்க, விஜய்க்காக ஒரு பிஆர் டீமும் ரெடி பண்ணிட்டாரு, பிஆர் டீமும் ஒர்க் ஆக போகுது. அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து பிஆர் டீம் வந்துடும், உங்கள் செல்லில் தள்ள ரீல்ஸாக வரும், விஜய் அங்கே போகிறாரு இங்கே வராரு இதுமாரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆதவ அர்ஜுனா அவங்களுடைய ஆஃபீஸில் போயிட்டு யாருக்கு வந்து எந்த கட்சியில் போய் சேரலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களோட டீம் மெம்பர்லாம் டிவிகே அப்படின்னு சொன்னாங்களே, அதுமாரி உங்கள் கட்சியில் நீங்களே போய் கேளுங்க எந்த கட்சியில் போய் சேரலாம், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி பேர் கையை டிவிகே தான் தூக்குவாங்க. 2026 டிவிகே வந்துட்டு ஆட்சியை பிடிக்கிறத பெரும்பான்மையான மக்கள் வந்து விரும்புகிறார்கள். இதை வந்து நாங்கள் ஏன் உங்ககிட்ட இப்போ வந்து உங்கள் டீமில் போய் கேளுங்க, நாங்கள் வந்துட்டு விஜய்க்காக சாதகமாக பேசுகிறோம் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி ட்ரெண்டிங்கில் எதாவது இருக்குதோ அதை எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நாளைக்கு வந்து அங்கன்னா நடக்குமோ அந்த ட்ரெண்டிங்கில் எடுத்து பேசுவோம். அதுக்கு தான் நாங்கள் வச்சுக்கிறது நாங்கள் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி யூடியூப் நேமே வச்சுருக்கோம்.